dual nature of radiation and matter topicல இருந்து நீட் டைப் ஈஸி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. First question, which of the following is correct? Hertz discovered the phenomenon of photoelectric emission. Lennox made detailed study of photoelectric effect. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்ட். ஆனால் நமக்கெல்லாம் ஞாபகம் வருது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னாவே ஐன்ஸ்டைன் தான். ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அது இப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டுமே போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், when intensity of light increases then photoelectric current கேட்குறாங்க. intensity of light increase ஆச்சுன்னா வந்து number of photons strikes the metal plate increase ஆகுது. number of photo electrons அதாவது number of photons strikes the metal plate increase ஆச்சுன்னா number of photo electrons comes out வந்து increase ஆகும். அதனால photoelectric current increase ஆகும். ஸோ நல்லா ஞாபகம், இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஸ்ட்ரைக்ஸ் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் ஃப்ரம் ஏ மெட்டல் சர்ஃபேஸ் இன்க்ரீசஸ். இப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் தி மெட்டல் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்றோம். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போனோம்னா எப்படி வரும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 ஆப்ஷன்ல இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இன்க்ரீசஸ்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ தட் நமக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டல் சர்ஃபேஸ்ல இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் சேம் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when stopping potential is applied in an experiment on photoelectric effect no photoelectron is observed. This means actually stopping potential ன்றது retarding potential negative potential applied. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா எலக்ட்ரானுமே ஸ்டாப் ஆயிடும். அதாவது ஒரு நம்ம எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்படி எமிட்டர் ஒன்று இருக்கு, கலெக்டர் ஒன்று இருக்குன்னு எடுத்துங்க. இங்க எமிட்டர் தான் இன்சிடென்ட் பை தி இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு வருது. இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா கலெக்டருக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டுன்னு வச்சுங்க. அப்போ பொட்டன்ஷியல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தா இந்த எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிட்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததும் எல்லா எலக்ட்ரான்ஸும் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போ திருப்பி ரிட்டர்ன் போயிடும் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா வந்து அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட்டட் பை தி மெட்டல் பிளேட்ல இருந்து வர்றது கலெக்டருக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ரிட்டார்ட் ஆகும்போது அப்படியே திருப்பும் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு திருப்பும் எமிட்டரே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா தி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் பட் ஆர் ரீஅப்சார்ப்டு பை தி எமிட்டர் மெட்டல் பிளேட் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபோர்த் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if the work function of a potassium is 2 electron volt then its photoelectric threshold wavelength is how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் எனர்ஜி வித் விச் photons should be striking the metal surface so that electron just comes out ன்றது தான் நம்ம என்ன சொல்றோம் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்றோம். அப்போ வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா hc divided by threshold wavelength அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். h என்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், c என்றது ஸ்பீட் ஆஃப் லைட். ஹச்சுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 6.6 into 10 power minus 34 into c வந்து நம்ம 3 into 10 power 8 அப்படின்னு போட்டு இது சால்வ் பண்ணோம்னா இந்த வேவ் லென்த் லாம்டா நாட் போட்டுக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குங்க, இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிக்கணும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 6.6 into 10 power minus 34 into 3 into 10 power 8 அப்படின்ட்டு கீழே வந்து ஒர்க் ஃபங்க்ஷன்ல எழுதுறோம். இப்போ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்ல இன் எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதுனா அப்ப இந்த வேல்யூ மொத்தமா எவ்வளவு வந்துரும்னு பாத்தீங்கன்னா 12375 அப்படின்னு வந்துடும். அது வந்து ஆன்சர் வந்து ஆங்ஸ்ட்ராங்ல வரும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் 12375 டிவைட் பை ஒர்க் ஃபங்க்ஷன் இன் எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதுறோம் அப்படின்னு எழுதிட்டு இது ஆங்ஸ்ட்ராங்ல வரும். அப்படின்னு சிம்பிளை பண்ணா இது ஆன்சர் வரும். அப்போ வந்து ஆன்சர் பாருங்க 12375 டிவைட் பை ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்னு இங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணா ஆல்மோஸ்ட் 6200 சம்திங் வரும். நம்ம அப்ராக்சிமேட்டா 6200 அப்ராக்சிமேட்லி 6200 ஆங்ஸ்ட்ராங் எழுதிக்கலாம். அப்போ இதை மாற்றி எப்படி எழுதலாம் 620 நேனோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க.
maximum kinetic energy of emitted electron from the surface of a metal is K. When frequency of incident light is doubled, the maximum kinetic energy of emitted electrons is K dash. Then in the option கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாருங்க இன்சிடென்ட் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா வந்து H into nu ன்னு எடுத்துக்கங்க. According to Einstein's photoelectric equation, energy equal to maximum kinetic energy. Incident energy equal to maximum kinetic energy plus work function அப்படின்னு வருது. இப்போ frequency நம்ம என்ன பண்றோம் பாருங்க டபுள் பண்ணிரோம். twice the frequency. அப்ப எனர்ஜி என்ன ஆகும்னா எனர்ஜி நியூ எனர்ஜி வந்து டபுள் ஆயிரும் 2E ஆயிரும். அப்போ எனர்ஜி E dash நியூ எனர்ஜி இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா K dash பிளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துருது. ஓகே புரியுதுங்களா? இதுல இருந்து இங்கிருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு E மைனஸ் கேன்னு வருது. ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து E மைனஸ் கே வருது. அப்ப E dash வந்து இருக்கு இல்லைங்களா இந்த E dash வந்து நம்ம 2E அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு K dash இன்ட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு போடலாம் பார்த்தீங்கன்னா இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து E மைனஸ் கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் E மைனஸ் கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நல்லா கவனிங்க. அப்போ கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டேஷ் ஈக்குவல் டு இந்த இ மைனஸ் கே அந்த பக்கம் போட்டுடலாம். இ மைனஸ் கே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2E மைனஸ் இ பிளஸ் கேன்னு வந்துருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு 2E மைனஸ் இ வந்து கேன்னு வருது. அதனால 2E இ போச்சுன்னா இ வருது, இ பிளஸ் கேன்னு வந்துருது. அடுத்து வந்து இக்கு வந்து என்ன ஃபார்ம் வரும் கே பிளஸ் டபிள்யூ. அப்போ இ பிளேஸ்ல கே பிளஸ் டபிள்யூ போடுங்க. அப்போ கே பிளஸ் டபிள்யூன்னு போட்டு ஆல்ரெடி ஒரு கே இருக்கு. அதனால கே டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னா 2K பிளஸ் டபிள்யூ அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா 2K-வை விட டபிள்யூ அமௌண்ட் அதிகமா இருக்கு கே டேஷ். அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீக்வன்சி டபுள் பண்ணா எனர்ஜி டபுள் ஆகுது. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி டபுள்ல விட ஒர்க் ஃபங்க்ஷன் அளவுக்கு அதிகமா வருது. அதனால தான் கே டேஷ் வந்து கிரேட்டர் தென் டுவைஸ் கே. அதாவது ஃப்ரீக்வன்சி டபுள் பண்ணோம்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி டுவைஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the frequency of the light in a photoelectric experiment is doubled, then the stopping potential will be. இப்போ பிஃபோர் கொஸ்டின் கேட்டதுதான். ஆக்சுவலா வந்து இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் எடுத்துக்கணும். அப்போ ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம டபுள் பண்றோம்னா அப்போ எனர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்கோம் டபுள் பண்ணிட்டோம். இ டேஷ் வந்து 2E இருக்கு. ஓகே அப்போ கைனடிக் எனர்ஜி ஆயிருக்கும் நியூ கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் 2K அப்படின்னு வருது. அப்போ நியூ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன வந்திருக்கும் கிரேட்டர் தென் டுவைஸ் தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் இல்லையா கைனடிக் நியூ கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் டுவைஸ் தி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அதாவது ஃப்ரீக்வன்சி டபுள் பண்ணா அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தானே வருது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி டபுள் பண்ணா எனர்ஜி டபுள் ஆயிருக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜி கிரேட்டர் தென் 2K வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் டுவைஸ் தி இனிஷியல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வரணும். அதனால வந்து பிகம் மோர் தென் டபுள் ஆஃப் தி இனிஷியல் வேல்யூ அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When frequency increases, slope of stopping potential versus frequency graph அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப் நம்ம வரையும் போது கிராஃப் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வந்திருக்கும். ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்திருக்கும். அப்படின்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருந்திருக்கும். ஸோ ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரைட் லைன். இது நல்லா அச்சீவ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The work function of a aluminum is 4.2 electron volt. If two photons each of energy 3.5 electron volt strike an electron of aluminum, then emission of electrons will be கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் 1-1 இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு போட்டான் எலக்ட்ரான் வந்து ஒரு போட்டான் அப்சர்வ் பண்ணி அந்த எலக்ட்ரான் வெளியே வரணும். அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு நமக்கு சர்டைன் மினிமம் எனர்ஜி வேணும். அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி அந்த மினிமம் எனர்ஜியை விட அதிகமா இருந்தால் தான் எலக்ட்ரான் வெளியே வரும். அந்த மினிமம் எனர்ஜி required for the electron to come out the metal surface வந்து நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்றோம். அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 4.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா இன்சிடென்ட் போட்டானுடைய எனர்ஜி 4.2 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமா இருந்தாதான் எலக்ட்ரான் வந்து வெளியே வர முடியும். ஆனா இங்க இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளவு சொல்லியிருக்காங்க 3.5 எலக்ட்ரான் வோல்ட். அதனால எலக்ட்ரான் வெளியே வராது. அப்போ வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இருக்காது. எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காது. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் 2 எலக்ட்ரான் இருக்கு, 2 போட்டான்ஸ் வருது இல்லையா? அப்போ 3.5 7 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 4.2 விட அதிகமா இருக்கு. அப்போ எலக்ட்ரான் வெளியே வந்துருன்னா அப்படி கிடையாது. இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது 1-1 இன்ட்ராக்ஷன். அப்போ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி போட்டானுக்கு எனர்ஜி வந்து கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான் அது ஒரு போட்டான் அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே வரும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து இங்க என்ன சொல்றோம் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கிடையாது. ஸோ தட் நாட் பாசிபிள். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து இருக்காது, நாட் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சப்போர்ட்ஸ் குவாண்டம் நேச்சர் ஆஃப் லைட் பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி லைட் அண்ட் நாட் ஆன் இன்டென்சிட்டி. அதனால அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஐன்ஸ்டைன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன சொல்றேன்னா இன்சிடென்ட் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி வந்து h இன்டு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு k இன் பிளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இந்த மேக்ஸிமம் இந்த கேன்றது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் போட்டோ எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்ஸ் தி மெட்டல் சர்ஃபேஸ்னு வரும். ஆனா வந்து இங்க மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் போட்டான்ஸை பொறுத்து இருக்கும். அதனால போட்டோ எலக்ட்ரான் சப்போர்ட்ஸ் வந்து குவாண்டம் நேச்சர் வந்து சொல்றதே காரணம் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி போட்டான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்.